ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்க? நாங்கள் தான் நாகராஜம் திருச்சி குட்டி மினி விளாக் பார்க்கலாமா? இங்கே எங்கே போயிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு எல்லாருமே பௌர்ணமிக்கு மாதம் போவாங்களாம்மா. நான் இங்கே இருந்தனால அம்மாவை கூப்பிட்டாங்க. வரலன்னு சொல்லிட்டு இருந்தேன் ரொம்ப நேரமாக. திடீர்னு வா போகலாம், எல்லாருமே போகிறாங்க அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, கமுதியிலேருந்து எங்கள் ஊர் வர சைடில் இருக்கும் இந்த கோயில். அந்த கோயில் சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. நல்லாக்கரிச்சி அம்மன் கோயில்னு சொல்லுவாங்க. அங்கே தான் போயிருந்தோம். அந்த கோயிலில் வந்து மாதம் பௌர்ணமி அன்னைக்கு இந்த மாதிரி எல்லாருமே விளக்கு போடுவாங்களா. யாராவது விளக்கு பூஜை போடணுமோ போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உண்மையிலே செம்ம சூப்பராக இருந்துச்சு. இப்படிலாம் இருக்கும், எனக்கு திருவிழா மாதிரி இருந்துச்சு. ஒன் டே திருவிழா எப்படி இருக்கும் அந்த மாதிரி திருவிழா மாதிரி இருந்துச்சு. பாட்டு பாடுறதுக்கு எல்லாமே. இப்போ பாட்டோடு நான் போட்டிருந்தேன்னா எனக்கு காப்பி ரைட் உள்ளதுன்னு சொல்லி தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா அங்கே பாடின பாட்டு அந்த வீடியோவை எடுத்து போட்டால் உண்மையாலுமே சூப்பராக இருக்கும். அதில் கோயிலில் போய் உட்காந்து போனோடனே சாமி கும்பிட்டோம் எல்லாருமே. இங்கேருந்து வண்டியில் போயிருந்தோம், சித்தப்பா வண்டி இருக்குது. அதில் ஒரு 10-15 பேர் போயிருப்போம். போய் சாமி கும்பிட்டு விளக்கு பூஜையெல்லாம் பார்த்துட்டு இங்கே பாருங்கள், சுற்றி கோயில் வந்து நடுவில் இருக்கும். சுற்றி விளக்கு வச்சு விளக்கு பூஜை போட்டுட்ருப்பாங்க எல்லா பெண்களும். அதுலேயும் இந்த பாட்டு பாட ஒருத்தர் சாமிலாம் ஆடுறாங்க பாருங்கள், எப்படி ஆடுறாங்க அந்த கலர் சரி. சாமிலாம் சரியான ஆட்டம். அந்த பாண்டி சாமி பாட்டுலாம் போட்டிருந்தாங்க. அப்போல்லாம் ரொம்ப சரியான ஆடினாங்க. என்னை பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இத்தனை நாள் வீட்டிலே இருந்ததுக்கு அங்கே போனதுக்கு இதான் சாமி, இப்படி தான் இருக்கும் இந்த சாமி, நல்லாக்கரிச்சி அம்மன். ஆனால் கேட்டதை தருவாங்கன்னு சொல்லி எல்லா மக்களுமே நிறைய பேர் இருந்தாங்க. நாங்களும் போய் அதில் சாமி கும்பிட்டு நல்லபடியாக வந்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன, வெளியில் உட்காந்துட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரம். சாமி கும்பிட்டு அந்த விளக்கு பூஜைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே அன்னதானம் போடுவாங்க போல். நாங்கள் விளக்கு பூஜை வந்து உள்ளே உட்கார முடியாதுன்ட்டு வெளியில் உட்காந்துருந்தோம். அந்த பாட்டு பாடுறாங்களே அதை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். தம்பி வேறு இந்த மாதிரி ரேடியோ, இந்த மாதிரி பாட்டு பாடுறது, இந்த மாதிரி சாமி ஆடுறது இதெல்லாம் அவனுக்கு பிடிக்காது. ரொம்ப அழுவான், சரியான அழுதுட்டு பயத்தில் உட்காந்துருக்கான். அதோட அழுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வெளியில் வந்து உட்காந்துட்டோம். இவர் தான் சாமி பாட்டு பாடுறவர். கூப்பிட்ருக்காங்க, ஒரு 3 பேர் இருக்காங்க, ஜென்ஸு. அவங்க வந்து பாட்டு பண்ணாங்க, நல்லாவே பண்ணாங்க, சூப்பராக பண்ணாங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, நல்லா இருந்துச்சு. பாட்டெலாம் பாடிட்டு கொஞ்சம் நேரம் வெளியில் ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துருப்போம். அதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பாடு போடுறதுக்கான லைனில் உட்கார சொல்கிறாங்க. அதனால் ஜென்ஸு தனியாக லேடிஸ் தனியாக லைன் போட்டு உட்காந்துக்கிறாங்க. உட்காந்து சாப்பாடு வந்து சாம்பார், ரசம், 2 பொரியல், அப்பளம், பாயாசம். உண்மையுமே நல்லா இருந்துச்சு. பரவாயில்ல, இவ்வளோ தூரம் அந்த கோயிலில் விளக்கு பூஜை போட்டு மக்களுக்காண்டி அன்னதானம் வைக்கிறாங்கன்னா பரவாயில்ல. இவ்வளோ தூரம் செய்கிறதே பெரிய விஷயம். நம்ம வந்து இன்னும் சாப்பிடல, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். உட்காந்து வெளியில் உட்காந்து கேசரி கொடுத்தாங்க. கேசரி சாப்பிட்ருக்கோம். நான், எங்கள் அம்மா, பெரியப்பா, பெரியம்மா. இதான் எங்கள் பெரியப்பா, எங்கள் அப்பாவோட கூட பிறந்த அண்ணன். பெரியப்பா, அது எங்கள் பெரியம்மா. நல்லா உட்காந்து சாப்பிட்ருந்தோம். கொஞ்ச நேரம் சாப்பிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். நான் எங்கள் பெரியப்பா கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் எடுத்துகிட்டு எல்லோரும் சாப்பிட போகலான்ட்டு எல்லோரும் லைனில் உட்காந்துருந்தோம். அதோட சாப்பிட்டு வந்தாச்சு. இதான் எங்கள் பாட்டி. அப்படியே சாப்பிட்டு கிளம்பியாச்சு, பை சொல்லிவிட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன், பிடிச்சிருந்த மாதிரி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன்லாம் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.